ஹலோ மக்களே, ஹாய் டி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பத்திரமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம அம்ஜத் டாக்ஸ் சேனலுடைய 250வது வீடியோ. ஸோ இந்த வீடியோல கண்டென்ட்டும் ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம். ஏன்பா கக்கூஸை பத்தி பேசுறது ஸ்பெஷலான கண்டென்ட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, கண்டிப்பா இது வந்து ரொம்ப தேவையான கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல இருக்கிற கழிவுகள் சரியான வகையில அது வெளியேற்றப்படலை அப்படின்னா உலகத்திலேயே மிக கொடுமையான வியாதிகள் அதன் மூலியமா தான் வரும் அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கக்கூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் திருப்பி இந்த வீடியோல நிறைய இடத்துல இதை வந்து சொல்லுவேன். யாரும் வந்து ஐயா என்னடா இவன் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேணாம். வீடியோ முடியும் போது இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இதோடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், லேட்ரின், கக்கூஸ் இந்த மாதிரியான வார்த்தையே நமக்கு கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போ மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏரி கரைக்கு போயிட்டு வரேன், நான் வந்து வெளிக்கு போயிட்டு வரேன், நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டு வரேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வெள்ளைக்காரர்கள் நம்ம வந்து அதாவது இந்தியா வந்து அடிமைப்படுத்தி ஆட்சிப்படுத்தும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டே அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க நமக்கு சுதந்திரம் எல்லாம் கொடுத்துட்டு போகும்போது விட்டு போன பல பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் எனக்கு தெரியாது, புதுசா இருக்கு, நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் இல்லைன்னா பொசிஷன் ஆஃப் தி கக்கூஸ். நம்ம பாட்டன் காலத்துல எல்லாம் கக்கூஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊருக்கு வெளியில இருக்கும், ஏரிக்கரையில அந்த மாதிரி. நம்ம தாத்தாவுடைய அந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் இல்லைன்னா தெருக்கு ஒன்று அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 4 ரூம் 5 ரூம் ஒரு ஹால் கிச்சன் அப்படின்னு இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் அப்படின்னு இருந்தது. நம்ம ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே டெவலப் ஆகி நம்ம ரூம்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு வந்து வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கக்கூஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன, நம்ம முட்டி செத்து போனதுதான் காரணம். நம்ம இப்போ பக்கத்து கடைக்கு போனோம்னாலும் வண்டியில போறோம், கார்ல போறோம். அதனால கக்கூஸுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் நடந்து போனோம், ரூமுக்குள்ளேயே வச்சுட்டா பெட்ல இருந்து கீழே வச்சு அடுத்த கால கக்கூஸ்ல வச்சிடலாம் இல்லையா, அதனாலதான், வேற என்ன. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்ட் விஷயத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கக்கூஸோடைய டைப்ஸ். ஒன்னு நம்ம கிட்ட இருக்கிறது இந்தியன் டைப், இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் டைப். இந்தியன் டைப்ல நீங்க பாத்தீங்கன்னா காமனா அந்த காலத்துல நம்ம தாத்தா அப்பா எல்லாருமே நோய் நொடி இல்லாம யூஸ் பண்ண டாய்லெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்னா பல டிசைன்ல எல்லாம் வராது, வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த இந்தியன் கக்கூஸ்ல நம்ம உட்கார்றோம் இல்லையா, அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மலாசனா அப்படின்னு சொல்லி ஒரு யோகா அப்படின்னு சொல்றாங்க, கார்லாண்ட் போஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தைஸ்க்கு அதாவது தொடைகளுக்கு, நம்மளுடைய கால்களுக்கு, நம்ம முட்டிகளுக்கு வந்து வலு தரக்கூடிய ஒரு போஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டை பிரெக்னன்ட் லேடிஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சோ தட் அவங்களுடைய யூட்ரஸ் நல்லா ஓபன் ஆகி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இந்தியன் டாய்லெட்டை நீங்க உட்காந்தீங்கன்னா வரவே வராது. ஆனா அதுவே வெஸ்டர்ன் டாய்லெட், இப்ப ரீசெண்டா இர்ஃபான் கூட வந்து ஜெட் கக்கூஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்படி பட்டனை பிரஸ் பண்ணோன்னா பாத்தீங்கன்னா சொயின்னு வந்து கரெக்டா பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி தண்ணி அடிக்கிற மாதிரியான வெஸ்டர்ன் கக்கூஸை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல டிசைன், பல மாடல், எந்த மாடலை செலக்ட் பண்றது, எந்த கலரை செலக்ட் பண்றது, எந்த ஷேப்பை செலக்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், வயசானவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளவுதான். ஆனா வயசானவங்க யூஸ் பண்றதை பார்த்து நாமளும் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா இதுல வந்து பல டிசைன், கலர், மாடல் அப்படின்னு வந்தாலும் இதை யூஸ் பண்றதுனால மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி பல டிசைன் மாடல்ல வியாதிகளும் வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. வெள்ளைக்காரன் வந்து இந்த மாதிரியான டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க வந்து தண்ணியை யூஸ் பண்ண மாட்டாங்க, பேப்பரை தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம வந்து ப்ராப்பரா ஒரு இடத்துல உட்காந்து இந்தியன் டாய்லெட்ல தண்ணி யூஸ் பண்ணி கிளீனா கழுவி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ரொசீஜரை ட்ரெண்ட் அப்படின்ற முறையில ஐயோ அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் லேட்டஸ்ட் டிசைன் இருக்கு, அதுலதான் சைட்ல பட்டன் அழுத்தினா நேரா தண்ணி வந்து அடிக்குது அப்படின்ற காரணத்துக்காக நாமளும் இப்ப ட்ரெண்டுக்கு மாறினதுனால தான் இப்ப நமக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முட்டி வலி, தொடையில வலி, இங்க வலி, அங்க வலி, காக்கா வலி அப்படின்னு சொல்லி எல்லா வலியும் வந்துட்டு இருக்கு அப்படின்றது யாராலுமே வந்து மறுக்க முடியாத உண்மை. மக்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நாம ஏன் இந்த டாபிக்கை எடுத்து பேசியிருந்தோம் அப்படின்னு. இந்தியன் டாய்லெட் தான் என்ன இருந்தாலும் நல்லது, அதனால மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழிவுகள் கம்ப்ளீட்டா வந்து வெளியில வரும், நோய் நொடி இல்லாம வாழ முடியும். வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா கழிவுகள் வெளில வராது அப்படின்னு
சயின்டிஃபிக்கலி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய நோய்கள் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணுங்க எது உங்களுக்கு நல்லது அப்படின்னு. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. எனக்கே கொஞ்சம் வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமா வீடியோ முடிச்சுட்டு போனோம். நீங்க இப்போ கேட்கலாம், நீ எந்த பாத்ரூம் உங்க வீட்டில் யூஸ் பண்ற அப்படின்னா, வேற என்ன, நம்மளும் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்றோம். வெஸ்டர்ன் டாய்லெட் தான். சீக்கிரமா போனோம், வயிறு ரொம்ப இழுக்குது. டேக் கேர், பை பை.